தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாட்டில் நடக்கிற முக்காவாசி குற்றங்களுக்கு காரணமாக இருப்பது அதோட ஊற்றுக்கண் எது நம்ம தேடி போனோம்னா அது லஞ்சமாக தான் இருக்குது. லஞ்சம் ஊழல் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்றா சொன்னால் கூட ஊழலுக்கும் ஊற்றுக்கண் எது என்பது லஞ்சம்தான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு வரைக்கும் லஞ்சத்தால் நடந்ததை நம்ம சமீபத்திலே பார்த்தோம். இப்படி எல்லா துறைகளிலும் லஞ்சத்தால் ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்கிறது. அந்த குற்றங்களை தடுப்பதற்காகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற ஒரு துறை அரசால் நிறுவப்பட்டது. ஆனால் அந்த துறையின் நிலைமை என்பது இப்பொழுது பரிதாபகரமாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை சொல்லியிருக்கிறது. குறிப்பாக மதுரையை சார்ந்த மனுதாரர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு வழக்கில் தன்னுடைய மூதாதையர் சொத்து சட்டவிரோதமாக மாற்றப்பட்டிருக்கிறது, அதற்கு தனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கேட்ட கோரிக்கைக்கு அவர் 2 லட்சத்திற்கு மேலாக அந்த அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார். மேலும் பணம் கேட்டதால் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையை நாடியிருக்கிறார். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையானது அந்த அதிகாரிகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தாண்டி அவர்கள் மீது முதல் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யவில்லை. இதைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தை நாடிய போது நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை மிகவும் பலவீனமாக இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையானது தங்களுடைய நிறுவனத்தில் போதிய ஆட்கள் இல்லை, குறைந்தது 16.93 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், வருடத்திற்கு 15,000 வழக்குகள் வருகிறது, அதை நிர்வகிக்க லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஊழியர்கள் வெறும் 541 பேர் மட்டுமே இருக்கிறார்கள், இது எப்படி எங்களால் சாத்தியம் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதை தாண்டியும் நிறைய அரசியல்வாதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது பலவீனமாகிவிட்டது, அது லஞ்சம் பெரும் துறையாகவே மாறிவிட்டது என்று மக்களின் மனநிலையை சொல்லியிருக்கிறார்கள். இனி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்னவாகும், என்னவெல்லாம் செய்தால் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை பலப்படுத்தலாம் என்கிற கோணத்தில்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர் திரு அழகர் செந்தில் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். ராமன் சார், இந்த வழக்கில் குறிப்பாக பார்க்குறப்ப இது 2 லஞ்சங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. முதல்ல அவரோட மூதாதையர் சொத்து லஞ்சம் வாங்கி கொண்டு தான் மாற்றியிருப்பாங்க, பிறகு அந்த சொத்து அவருக்கே நியாயப்படி வர்றதுக்கே லஞ்சம் கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி தொடர்ந்து கேட்டிருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருக்காங்க. நம்ம சினிமாக்கள்லாம் பார்க்குறோம், யாராவது தப்பு பண்ணால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போவோம், உடனே அவங்க பிடிச்சி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே போயும் அவர்களுக்கு நீதி கிடைக்கல, நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போன பிறகாவது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்பையும் பதிவு பண்ணல. நீதிமன்றம் அந்த துறைக்கு மட்டும் இல்லை அரசாங்கத்திற்கும் குட்டு வைத்திருக்கிறது. அப்போ இது ஒரு கேஸாக நம்ம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக லஞ்சம் ஒழிப்புத்துறையில் இருக்கிற நிலவரம் என்ன? நிஜமாவே அவர்கள் வீக்காக தான் இருக்காங்களா? அரசு அலுவலகங்களில் நீங்கள் எங்கே போனாலும் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்ன ஒரு பேர் பலகை இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் எந்த ஆஃபீஸை போனாலும் இந்த பேர் பலகை இருக்கும். எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த மாவட்டத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஹெட் ஆஃபீஸும் அந்த மாவட்டத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸும் ஃபோன் நம்பரு, லேண்ட்லைன் நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இதை பற்றி உலாவரே சொல்லணும்னா, நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மதுரையில் மாடு மாநாடு நடத்தினார். அதில் ஒரு கருத்து என்ன சொன்னார்னா, பால்வளத்துறை கால்நடைத்துறை 2ம் தமிழக அரசு வச்சுருக்குது, மாடே இல்லாமல் பால்வளத்துறை, மக்களை ஏமாற்றி பால்வளத்துறைன்னு சொல்கிறீங்க, கால்நடை இல்லாமல் கால்நடைத்துறைன்னு சொல்கிறீங்க. அப்போ 2 துறையிலுமே சம்மந்தப்பட்ட மாடு மேய்க்கல் இடங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அதெல்லாம் பின்ன வீட்டு மனைகளாக்கி மாடுகள் மேய முடியாது, மாடு மேய்தால் வெளியில் வந்தால் அதுக்கு ஃபைன் போட்டு கெட்டி போட்டு நீங்கள் பாட்டு ஃபைன் போட்டு கொண்டு போகிறீங்க. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலை இருக்கின்ற போது நீங்கள் ஒரு துறையில் சம்மந்தப்பட்ட நபர்களே இல்லாத இதில் லாகாக வச்சுட்டு நீங்கள் எத்தனை கோடி ரூபா நீங்கள் இது பண்ணுறீங்க?
என்ன சீமான் அவர்கள் கேட்குறாங்க. இதே கேள்வி நான் இப்போ அதை மாடலை வச்சுட்டு என்ன கேட்குறேன்னா, அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவது குற்றம் என்ன சொல்கிறீங்க. இப்போது நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்கள் லஞ்சம்லாம் வாங்குறீங்க, பேசாமல் லஞ்சம் இந்தந்த அப்ளிகேஷனுக்கு போனால் இதுக்கு இந்த ரேட்டுன்னு போட்டு ரேட்டை நிர்ணயம் பண்ணால் நாங்கள் இப்படி பொதுமக்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆதங்கம் குற்றச்சாட்டு வைக்குது. இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில் மலர்விழி என்ற பெண் வந்து 2022 அவர் கணவர் காலமாறாரு. அந்த கணவருடைய குடும்ப சொத்தை வந்து பாகம் பார்க்க போகும்போது எல்லா டோட்டல் லேண்டுமே இன்னொருத்தருக்கு பேரில் பட்டா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த அம்மையார் வந்து மலர்விழி இந்த அம்மையார் வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து துறை சார்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை சந்திக்கும் போது அந்த சந்திக்க 2 லட்ச ரூபா மாமூல் கேட்குறாங்க. அந்த 2 லட்ச ரூபா நல்ல படம் ஒரு ஏழை குடும்பம் ஈவு இறக்கம் இல்லாமல் இதயமே இல்லாமல் அந்த தாலுகாவினுடைய துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு பெண்ணிடம் விதவை என்று கூட பார்க்காமல் 2 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. அந்த அம்மையார் வயத்தை கட்டி வாயை கட்டி பாட்டாக கொடுத்துருக்காங்க. இது போக அந்த கிராமத்தினுடைய வில்லேஜ் அதிகாரி என் மனைவி பேரில் நம்பரை கொடுத்து 45,000 அனுப்புன்னு அதுக்கும் ஜிபே அனுப்பியிருக்காங்க. அது அனுப்பியும் நடவடிக்கை இல்லை. திரும்பவும் பணம் கொடுங்க போது நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் என்னுடைய கண்டிஷன்லாம் கேட்குது, என்ன செயல்பாடு என்ன செயல் யார் என்ன பண்ணுறாங்க. பட் நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லுதுன்னா, இதில் வந்து ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரை மட்டும் குறை சொல்ல முடியாது. வில்லேஜ் ஆஃபீஸரை சார்ந்த அந்த தாசில்தார்கள், அந்த டிஆர்ஓக்கள், அதில் டவுன் சர்வேயர்கள், அந்த டவுன் சர்வேனா லேண்ட் சர்வே இருக்காங்கல்ல சர்வேயர்கள், இவங்களாம் சார்ந்தா டீல் பண்ணும். இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஆகவே உங்களுக்கு 6 வார கால அவகாசம் தரோம். இதுக்கு நீங்கள் என்ன லஞ்ச ஒழிப்புத்துறையை தமிழ்நாட்டில் கட்டமைப்புக்கிறதுக்கான நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க என்ற கேள்வி நியாயமான கேள்வி எழுப்புள்ளது. இப்போ நாங்கள் என்ன பண்ண இந்த பதிலை வந்து மாண்புமிகு நீதிமன்றத்து முன்னுக்காக குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கில் வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை, அதனால் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மாதிரியான சட்டத்திட்டங்கள் தான் இன்னும் இருக்கா? அந்த வழக்கு யார் கொடுக்குறாங்களே அவங்களே தான். ரைட்டு. இந்த வார்த்தை அதிகாரிகள் கொடுத்தாங்க, நீதிமன்றம் கொடுத்தாங்களா, சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு கொடுத்ததுக்காச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து தேவை என்றால் நீங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் சில ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், ஆளுங்கட்சியுடைய ஆதரவு பெற்ற சில நிறுவனங்கள் ஒரே வாரத்தில் பட்டா வாங்கி எல்லாம் கம்ப்ளீட்டாக வாங்கி பார்ட்டிக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறீங்களே, இது எப்படி நடக்கும்? அப்போ இது வந்து சாமானிய ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்மணி இப்படி போகிறாங்க. இது அடிப்படையில் என்ன தோணுதுன்னா, என்ன நினைக்குதுன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் ஒருத்தரோட கையில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களுக்கு தான் திட்டங்களும் போய் சேருது தவிர்த்து சாமானிய மக்கள் இன்னைக்கு கலெக்டரை சந்திக்க முடியாது சார். நீங்களோ நானோ சாமானிய மனிதர்கள் மக்கள் கலெக்டரை சந்திக்க முடியாது, டிஆர்ஓ சந்திக்க முடியாது, தாழ்சாரை சந்திக்க முடியாது. அப்படி என்றால் தாழ்சாரை சந்திக்க யார் சந்திக்கிறார்கள்? இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட அமைச்சர், மாவட்ட எஸ்பி, மாவட்ட கலெக்டர், 3 பேரும் சேர்ந்து ஒரு மாவட்டத்தை டெவலப்மெண்ட் பண்ணோம். ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ளே இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க சொல்ல தான் அவங்க கேட்குறாங்க தவிர்த்து சாமானிய மக்களை சந்திக்கிறது கிடையாது சார். ஒரு மக்கள் மனு கொடுக்குறாங்க, திங்கட்கிழமை தோறும் மனு கொடுக்குறாங்கல்ல, மனு வாங்குறீங்கல்ல, அந்த மனுக்கள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒன்றுமே கிடையாது சார். அதனால தான் லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்குது. ஆனால் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் தப்பித்துக் கொள்வதற்காக நாடகம் நடத்துகின்றார்கள். காரணம் என்னவென்றால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம் டிஆர்ஓ கலெக்டர் இருக்கிறாங்க. இன்றைக்கி எந்த கலெக்டர் 80% கலெக்டர்களோ, 80% டிஆர்ஓக்களோ, 80% ஆடிஓக்களோ, 80% தாழ்சார்களோ பொதுமக்களை பெற்று ஜல்லி இதோட மதிக்கிற கிடையாது. காரணம் என்றால் அவர்களும் எதுக்கு பயணம் செய்கிறார்கள் என்றால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், அந்த வேலை செஞ்சுட்டு சைலண்டாக இருந்துக்கணும். ஆனால் திட்டங்கள் யார் மேலே போடுறீங்க? ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் நீங்கள் பிராண்டை பேரை வச்சுக்கிட்டு செயல்பாடு ஃபுல்லாக ஆட்சி அதிகாரம் உள்ளவங்களுக்கு பண்ணும்போது லஞ்ச ஒழிப்பு தெரியும் சார். லஞ்ச ஒழிப்பு யாரை பிடிக்கிறீங்க? எறும்பை பிடிக்கிறீங்க. எறும்பு என்ன? வில்லேஜ் ஆஃபீஸரில் தலையாரி 100 ரூபா வாங்கும்போது அவனை பொறி பிடித்து லபக்குன்னு பிடிச்சா போட்டுங்க. ஏன் நீங்கள் திமிங்கலத்தை பிடிக்கவில்லை? நீங்கள் திமிங்கலத்தை பிடிக்க போனால் ஆர்டருக்கா வாங்கணும். பிரத்யேகமாக ஆர்டர் வாங்கும்போது பார்த்தீங்களா அவர் எல்லாம் சேஃப்டி பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா போகலாம். சமீபத்தில் ஒரிசா மாநிலத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் லஞ்சம் பணம் பிடிச்சாங்களா இல்லையா? பெங்களூரில் பொதுப்பணித்துறை அதிகாரி வீட்டில் விஜிலன்ஸ் வரும்போது எங்கே வச்சு பணம் பிடிச்சா? தண்ணி போகிற பைப்புகளில் பெரிய பைப்பு ஓசன்னு சொல்லுவாங்களா, அந்த பைப்புக்குள்ளே அமைக்க வச்சுருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வெளிச்சம் போட்டு காட்டினாங்களா இல்லையா? இதே போல் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்களா, அதாவது தமிழ்நாட்டு அந்த லஞ்சத்தினுடைய உச்சக்கட்டம் எங்கன்னா பார்த்தீங்களா சார், டிரான்ஸ்ஃபர்லைன் டெண்டர்ல தான் அதிகமாக போகுது. நீங்கள் யாருமே எந்த ஊடகம் சரி தான் டிரான்ஸ்ஃபரை பற்றி நினைக்க மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு தாசில்தார் டிரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா, சப்ரிசர் டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி ரூபா. இந்த பணம்லாம் எங்கே போகுது சொல்லுங்கள்? ஒரு ஆர்டிஓ
சப்ரீசர் பார்த்தீங்கன்னா சப்ரீசர் அடுத்து டிஆர்னு இருக்காங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரீஜனல் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, அவங்க தலைமையில் போகுது. இதெல்லாம் எங்கே போகுது? இந்த பணம் ஒரு மாதத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர்லேயே காசு போடுறது சார். நீங்கள் பாருங்கள், டிரான்ஸ்ஃபரில் அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பிடபிள்யூ, ஹைவேஸு, பத்திரப்பதிவு, ஆர்டிஓ, ஜேடிசி, டிடிசி, தாலுகா, இப்படிப்பட்ட அனைத்து துறையிலும் லஞ்சம் நீர்க்கமென நிறைந்திருக்குது. யாரை பிடிக்கிறீங்க? ஏன்னா இந்த டீலிங் பண்ண அத்தனை முதலைகள் நீங்கள் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுத்தவரையும் ஆளுங்கட்சியினுடைய கைப்பாக இருக்கின்ற தவிர்த்து அவர்களை எதுவுமே செய்ய முடியாது சார். அழகா செந்தில் சார், சார் சொன்ன மாதிரி ஏன் இவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அரசின் கைப்பாவையாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை தாண்டி கூட லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கவங்க சொல்கிறாங்க, எங்கிட்ட ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் இருக்காங்க, இந்த ஆட்களை வைத்து எங்களால் இவ்வளவு புகார்களை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதன் உண்மைத்தன்மை என்ன? சமூகத்தில் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் லஞ்சம். அதற்கு ஒரு தலைப்பை வைத்து விவாதம் நடத்தும் தினமல உரைகளுக்கு இருப்பது ஒரு துணிவு நெஞ்சம். எங்களை போன்ற நேர்மையான சமூகங்கள் லஞ்ச லாவணத்தை பார்க்கும்போது வெடிக்கிறது எங்கள் நெஞ்சம். லஞ்சத்தை ஒழிக்க சரியான நடவடிக்கை எடுக்காததற்கு பெயர்தான் மக்களுக்கு எதிரான வஞ்சம் என்ற உரைமொழியோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஆட்கள் பற்றாக்குறைன்னு சொல்லும்போது இப்போ மற்ற துறையில் சொல்லலாம். இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்னா ஒரு கட்டுமான பணி நடத்துகிறாங்க, இல்லை ஒரு பிடபிள்யூவில் மண் வாடுறாங்கன்னா ஒரு 50 வேலையாட்கள் வேணும், வேலை இல்லைன்னு சொல்லலாம். லஞ்சம் என்பது எங்கேயோ ஒரு இடத்துல மறைவாக ஒளிஞ்சு நடந்தால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, திணறீங்கன்னு சொல்லலாம். சார் சொல்கிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். முதலிடம் ரெவென்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே இந்த லஞ்ச பேய்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற பந்தா அதிகார தோரணை மிரட்டுறது, மக்கள் என்னமோ அவங்க வீட்டில் பிச்சை எடுக்க வந்த மாதிரி நின்று அவங்களை விரட்டுறது, அதே அரசில் இருந்தாங்கன்னா அப்படி சல்யூட் போட்டு போய் நிற்கிறது. இந்த மாதிரி முதுகெலும்பு உடைந்த அதிகாரிகள் என்ற சதிகாரிகள் லஞ்சமாக நாங்கள் லஞ்ச பரதேசின்னு தான் சொல்லுவோம். நாங்கள் லஞ்ச பேய், லஞ்ச பரதேசின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன? ரெவென்யூ. நீங்கள் இன்றைக்கி கார்பரேஷன் போய் வீடு கட்டணும்னா கட்டுறதுக்கு கிச்சனுக்கு இவ்வளோ காசு, ஆர்டிஓவில் போனால் லைசன்ஸ் எடுக்கிறது இவ்வளோ காசு, அதுக்கு புரோக்கர் வச்சு வாங்குறது. ரெண்டாவது இபியில் போனால் சிங்கிள் பேஸு 3 பேஸுக்கு 7,500 15,000 இஷ்டத்துக்கு வாங்குறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிராஃபிக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, எதில் இல்லை சார்? நான் அந்த பாயிண்ட்டை தான் எழுதுனதான் அவர் படித்தார். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் என்பது வருடம் நடக்கக்கூடிய காமெடி. அது பேசாமல் எடுத்து போட்டுருங்க, அந்த காசை மிச்சமாகும். இப்போ ஒன்றும் இல்லை, லஞ்சம் கொடுப்பது தவறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களை மாதிரி பப்ளிக்கை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க? நான் என்ன கேட்குறேன், எல்லா துறையும் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் நான் ஒரு லஞ்ச ஒழிப்போட டாப் லெவல் ஆஃபீஸர் இருந்தால் நான் படித்த மேதாவி தானே, மற்றவங்களோட நான் ரொம்ப பெரிய லெவலில் படிச்சிருக்கேன்ல, பெரிய எக்ஸாமில் எழுதி தானே வரேன். உங்களை பார்த்தா ஐயான்னு செல்யூட் அடிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு என்ன அசிங்கம், வெளியில் மக்கள் உங்களை அசிங்கம் பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்கள் நான் என்ன பண்ணியிருப்பேன் அதிகாரி இருந்தால் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மக்கள் ஒரு வாட்டி ஓப்பனாக நிற்க வச்சு நான் லஞ்ச ஒழிப்பு துறையும் கேம்ப் என்றைக்காவது போட்டிருக்கீங்களா? என்றைக்காவது லஞ்ச ஒழிப்பு கேம்ப் போட்டிருக்கீங்களா? எங்கள் ஏரியாக்குள்ளே ஒரு இடத்துல கேம்ப் போடுங்க. ஒரு மாவட்டத்தில் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, ஒரு மாடல் இருக்குல்ல, ஒரு மாடல் என்றைக்காவது ஒரு வாரத்தில் முதல் சனிக்கிழமையாக இருக்குமே உங்கள் லஞ்சத்தை புகார் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்கள். ஸ்தம்பித்து போகும் மாவட்டம் ஸ்தம்பித்து போகும். அந்தளவுக்கு உங்களுக்கு மக்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாகிறாங்க. நீ டார்கெட் அச்சீவ் பண்ணலப்பா. என்ன ஆகுன்னா, டிசம்பர் 9 இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே, சர்வதேச லஞ்ச ஒழிப்பு தினம் டிசம்பர் 9. ஆனால் அப்போ என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த லஞ்சத்திலே ஊறி போன அந்த பெருச்சாலைகள் முதலைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த 3 மாதம் அடக்கி சுட்டி உட்காந்துருக்கும். எப்படின்னா, டிசம்பர்னா நவம்பர் மாதத்துலேருந்து இவங்களுடைய வேட்டைக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா லஞ்ச ஒழிப்புக்கு டார்கெட். அப்போ இவங்க வேலை செய்கிறாங்க, டார்கெட் தான். மக்களுக்காகலாம் ஓடி போயெல்லாம் வேலை செய்து பிடிச்சி தான் நேர்மையான தீரெல்லாம் கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் மாற்றி போட்டால் இப்போ இவங்க அங்கேருந்து வாங்கினா லஞ்சம் வாங்கினா லஞ்சம் வாங்கினதுக்கு அங்கே இது போட்டேன்னா ஆகும். என்ன தான் உங்களுக்கு அட்மின் இருக்காங்க வாங்க இது பண்ணால் கூட தூய்மையான நேர்மையான ஆளுங்க அங்கே இருக்காங்களா? கார்பரேஷன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. கார்பரேஷன் தினம் நடக்கிற கூத்து, கட்டிங் ஒரு கிச்சனுக்கு வந்தால் கட்டிங் வாங்குது. எந்த ஜோனில் நடக்கலை, எந்த ஜோனில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கட்டிங் வாங்கலை, டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் கட்டிங் வாங்கலை. அப்போ கார்பரேஷன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் தூங்குறீங்க? இங்க என்ன போறீங்க? அவர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு 17 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு வெறும் 549 நீ ஏன் 549 நினைக்கிறீங்க வச்சு எப்படி சரி பார்க்க முடியும்? 8 கோடி மக்கள் இருக்காங்க சார், புகார் கொடுக்க ரெடியா இருக்காங்க. புகார் கொடுக்கறாங்க, நடவடிக்கையை அவர்கள் தானே எடுக்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, சிம்பிளான விஷயம், அந்த 8 கோடி பேர் சேர்ந்து 1 லட்சம் நடவடிக்கை எடுக்க வேணாம். ஏன் ஒரு 1000 நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல? உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துக்கலாம்ல? அந்த 3 மாசம் மட்டும் ஓடி போய் வேலை செஞ்சு விஏஓ மாட்டான், தாசில்தார் மாட்டான், தலையாய மாட்டான்றீங்கல்ல. ஏன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதி பிடிச்சல? ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாரும் வாங்குறது இல்லையா? ஏன் அவங்கள பிடிக்க முடியல? ஏன் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க வாங்குறதுக்கு? மக்கள், நான் என்ன சொல்கிறேன், நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு சாபக்கேடு என்னன்னா, மக்கள் என்ற எஜமானன் ஒன்று கேட்குறேன், உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற ஒரு அம்மா வராங்க, அவங்களுக்கு மாதம் 10,000 சம்பளம் கொடுக்குறீங்க, துணி துவைக்கணும், பாத்திரம் துவைக்கணும்.
அவங்ககிட்ட போய் மனு கொடுப்பீங்களா? எனக்கு கொடுங்க, அதுக்கு மேலே அந்த 10,000 சம்பளம் போக அவங்களுக்கு வந்து வருமானம் போக நீங்கள் என்ன லஞ்சம் கொடுப்பீங்களா? எங்கள் துணி துவச்சி போட்டு போங்கன்னு. நீங்கள் வேலைக்காரங்கய்யா, நீ ஐஏஎஸ் இருந்தாலும் ஐபிஎஸ் இருந்தாலும் எங்களோட வேலைக்காரங்க. ஆனால் எங்களை பார்க்கறது உங்களுக்கு கசக்குது. பொலிட்டிக்கல் கூட்டாலும் ஓடி போய் செல்யூட் அடிக்கிறீங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். போலீஸில் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கேட்குறாங்க. ஃபாதர் மேட்டர், நீ 8வது படித்த 9வது படித்த 10வது படித்தவனை பற்றி நான் தப்பாக சொல்ல. காமராஜர் இழந்தார், அவர் படிக்கலன்னா கூட மேதை. ஆனால் இன்னைக்கு 8வது 9வது படிச்சுட்டு ஊழல் பண்ணவங்களாம் நீ செல்யூட் அடிக்கிற. நேர்மையான பப்ளிக் ஓரம் கட்டி வைக்கிறேன். அசிங்கமா இல்லையா? அது உங்கள் படிப்புக்கு அசிங்கமா இல்லையா? அசிங்கமாக இருக்கா இல்லையா? நான் ஒரு இடத்துலையும் கேட்குறேன். அன்ஃபிட் அஃபிஷியல்ஸ் எங்களுக்கு வேண்டான்றேன். நான் ஒரு இடத்துலையும் சொல்கிறேன். நீங்கள் போய் நிற்கிறீங்களா? ஏன் சுயமோட்டோவாக நீதிமன்றம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். நீதிமன்றத்தில் சுயமோட்டோவாக கேஸ் எடுக்குது இல்லை? நீங்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதா? மார்வேஸில் போய் நீ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டெய்லி ஒன்றால் பிடிக்க முடியாதா? உன் டார்கெட் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் அச்சீவ் பண்ண முடியாதா? ஆர்டிஓவில் அச்சீவ் பண்ண முடியாதா? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் பிடிக்க முடியாதா? நீங்கள் சொல்கிற மாதிரி மேன் பவர் 540 தான் சார். 540 கேஸ் போடுறீங்களா சார்? வருஷத்தில் ஒரு கேஸ் சார். 540 எம்ப்ளாய் சேர்ந்து 540 கேஸ் போட்டுக்கலாமே சார். ஏன் போடல? மக்களுக்கு அறிவிச்சிங்களா நீங்கள்? நீங்கள் இது மாதிரி வாங்கினேன் எப்போ தான் மக்கள் புகார் கொடுக்கணும்னா, மக்கள் எங்கே புகார் கொடுக்கணும்னா, ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்ததுன்னா தெரியாது, நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தெரியாது, எங்களுக்கு இது கொடுங்க, குரூ கொடுங்கன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு தெரு நடக்குதுல்ல, இது கூட உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன அதிகாரி நீங்கள்? அந்த சம்பளம் வாங்குறோம்ல, நான்லாம் சத்தியமாக சொல்கிறேன், கூசம் எனக்குலாம். சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம குத்தலை, உங்களுக்கு மனசு தூங்கும்போது குத்தலையா? அந்த ஊழலில் தானே பசங்களை படிக்க வைக்கிறீங்க. அது போய் சரியாக சேருமா? அதில் தான் சாப்பிட்றீங்க. அடுத்தவனுடைய சொத்துல வந்து வாங்கணும்னா அவன் தான் குடும்ப தலைவன் ஆகிடுவான். நீ எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் கீழ் அதிகாரி இருந்தாலும் உன் குடும்பத்துக்கு நீ தலைவனாக இருக்கணும். நீ உழைச்ச காசில் மட்டும்தான் சேலை வாங்கி தரணும். நீ உழைச்ச காசு மட்டும்தான் உன் பிள்ளைங்க ட்ரெஸ் வாங்கி தரணும். நீ உழைச்ச காசில் போட்டால் நீ அப்பா, இல்லைன்னா இன்னொரு தப்பா ஆகிடுவான். ஏன்னா அவன் உழைச்ச காசு. இன்னொரு அப்பா வேணும் உன் குடும்பத்துக்கு, இன்னொரு தலைவன் வேணுமா? நான் திருப்பி சொல்கிறேன், நான் சமூக கள போராளி. நான் டிவியில் படிச்சுன்னே போகிறதில்ல. இப்போ கூட நான் சொல்கிறேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஆவின் எடுங்க, எம்ஆர்பியோட 2 ரூபா எக்ஸ்ட்ரா சார். ஓப்பனாக நடக்கக்கூடிய குற்றச்சாட்டு அரசு துறையில். எத்தனை ஐஏஎஸ்க்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன், எத்தனை மினிஸ்டர் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வரையும் எம்ஆர்பியோட 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவை எவ்வளோ பெரிய கொள்ளை அது. இன்றைக்கி ஆவின் எவ்வளோ போகுது இன்ட்டு ஒரு கடையிலையும் போனால் கூலிங்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்படி கடைக்காரங்க கேட்டாங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு 4 நாள் தான் வச்சு கொடுங்க. 4 நாள் வச்சு கொடுத்தா நீ அது மட்டுமா மளிகை கடையில் வைக்கிற, எவ்வளோ விற்கிறல்ல? அப்போ இந்த ஆவின் பாலை எதுக்கு நீ 2 ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கிற? எம்ஆர்பி மேக்ஸ், இதுவே ஒரு பெரிய கொள்ளை. இதை ஏன் யாரும் எடுக்க மாட்டீங்க சார்? தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார் சொல்கிறப்ப சொன்னார், ஏன் வந்து அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்க முடியல? ஸோ 15,000 கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் போட முடியல, சரி ஒரு 500ஆவது போடலாமே அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறார். அதற்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், 38 மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ் இருக்குது. ஒரு டிஎஸ்பி, இங்கே பாருங்கள், ஒரு டிஎஸ்பி 2 இல்லை ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த டீமில் குறைஞ்சபட்சம் 20-25 பேர் அந்த டிஎஸ்பி கண்ட்ரோலில் டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறாங்க. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி 2-3 இன்ஸ்பெக்டருங்க, அது கீழே எஸ்ஐகள், அப்புறம் மாநகராட்சியில் உள்ள சில இன்ஜினியர்களும் அதில் அட்டாச்மெண்ட் தான் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பது விருப்ப கொள்கை அல்ல, விருப்பமான கொள்கை அல்ல, அது அரசியல் சாசனமான கட்டாய கடமையாகும்னு சொல்லுது. நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம்னு என்ன மாதிரி சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறாங்க? எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். குண்டத்தூர் நகராட்சியில் சமீபத்தில் ஒரு கமிஷனர், ஒரு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஒரு ஓஏ போலீஸ் அப்படியே தூக்கிட்டு போச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணம் வாங்கும்போது. விழுப்புரம் நகராட்சியில் வந்து சமீபத்தில் ஒரு சானிட்டரி எஸ்ஐயை பிடிச்சாங்க, சுகாதாரத்துறை ஆய்வாளரை பிடிச்சாங்க. அதே விழுப்புரம் நகராட்சியில் 2019 2024 வரைக்கும் என்ன பண்ணாங்க தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் உள்ள பணத்தை ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ப்ராவிடன்ட் ஃபண்டு, அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை சர்பதிவாளர்களும் தணிக்கைத்துறை இணைந்து ஒரு என்எம்ஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலம் சேர்ந்து அந்த நேரத்தில் வேலை பார்த்த 4 முனிசிபாலிட்டி கமிஷனர் அன்கோ போட்டு 13 கோடி ரூபாய் ஏப்பம் போட்டாங்க. அதில் 30 பேருக்கு மேலே சார்ஜஸ் போட்டாங்க. மிகப்பெரிய விஷயங்கள். ஆனால் அந்த அந்த பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த நகராட்சியில் ஆணையருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் 17B போட்டாங்க. 17B போட்டால் ப்ரொமோஷன் கிடையாது, ரிட்டைர்மெண்ட் கிடையாது. 17A கேட்டால் அது ஒரு ஸ்லைட்டாக விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க. ஒரே வழக்கில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நகராட்சி ஆணையர் குற்றவாளியான அந்த நகராட்சி ஆணையருக்கு 17A போடுறீங்க, துணையாக உள்ளவங்க 17B போட்டுருக்காங்க. அதே நகராட்சி ஆணையர் திருவண்ணாமலை நகராட்சி கமிஷனர் இருக்கும்போது ஒரு 2 பில் கட்டு மாட்டுறாங்க. அதே நகராட்சி ஆணையர் இப்போ திருவேற்காடு நகராட்சியில் இருக்கிற நேரத்தில் ஒரு பில் கட்டு போன வாரம் மாட்டி ஜெயிலுக்கு போனாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதே போல் பார்த்தீங்கன்னா கோவையில் கடந்த ஆட்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேராட்சியுடைய உதவி இயக்குனர் தோரணா சிங் என்பவரை வீட்டில் லஞ்ச ஒழிப்பு வீடு ரெய்டு பண்ணாங்களா இல்லையா? தேனி மாவட்டத்தில் பேராட்சி உதவி இயக்குனரான விஜயலட்சுமி வீட்டில் அவங்க ஐமாஸ் வழக்கு கொள்முதலில் ஊழல்னு பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்கிறோம். புந்தமல்லி நகராட்சியில் எடுத்து பிடிச்சிருக்காங்க, திருவண்ணாமலை நகராட்சியில் பிடிச்சிருக்காங்க, திருவேற்காடில் பிடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒன்றுமே கிடையாது சார். ஆகவே இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போகிறீங்க, வீடு அப்ரூவல் வாங்க போகிறீங்க, இல்லை வீட்டு டேக்ஸ் வாங்க போகிறீங்க. அதாவது அரசாங்கத்துறையில் தம்மாட்டம் என்ன நடக்குன்னா, இபி,
ஒவ்வொரு அரசு துறையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க போஸ்டிங் கட்டுற மாதிரி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரேட் எப்படி சமீபத்தோட நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, டெத்தில் கூட டெத் சர்டிஃபிகேட்லையும் காசு வாங்குறீங்க, பர்த் சர்டிஃபிகேட்லையும் காசு வாங்குறீங்க, தயவு செய்து ரேட் எவ்வளோன்னு கூட்டா சரி இப்போ நாங்களே போகிறோம், எப்போ இதுக்கு இந்த ரேட்டப்பா கொடுத்துட்டு போயிடுவோம், முடிஞ்சு போச்சு, சரிலாம் கூட வேண்டாங்க, இதுக்கு இந்த ரேட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா சம்பாதிக்கிற பணத்தில் இன்றைக்கி மக்கள் வந்து லஞ்சமாக கொடுக்குறது ஏழை எளிய மக்கள் தான் சார். ஏழை எளிய மக்களுக்கு இதுவரைக்கும் இந்த ஆட்சியில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ துறை சார்ந்த அதிகாரிகள் ஜல்லி பேச உதவி செய்யும் சார். இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியோ அதிகாரத்தில் உள்ளவரோ ஒரு உதவி செய்கிற கிடையாது. ஆனால் காலம் முழுவதும் மனுக்கள் கொடுப்பார்கள், செருப்பு தேயும் மரணத்தை நாடுவார்கள் என்பதை தவிர்த்து வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். அதை மீறி நீங்கள் கேள்வி கேட்டால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களோ சமூக ஆர்வலர்களோ அண்ணனு போன்ற சிறப்பான சோசியல் ஒர்க்கர்லாம் கேட்டால் திருப்போணத்தில் உள்ள அஜித்குமார் நிலைமைதான் இன்றைய சூழ்நிலைகள் உள்ளது. காரணம் என்றால் ஆட்சி அதிகாரம் எங்கே உள்ள ஒரு சின்ன உதாரணங்க. இல்லை சார், எனக்கு ஒரு சின்ன கேள்வி. மற்ற அதிகாரிகள்லாம் தங்களோட கடமையை தவறதுக்கு காரணம் லஞ்சம் எதிர்பார்த்து அந்த வேலைகளை செய்யாமல் இருக்கிறாங்க அல்லது வேற மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரே வேலை தான், லஞ்சம் எங்க வாங்குறாங்களோ அதை பார்த்து பிடிக்கிறது. அதை ஏன் அவர்கள் தட்டி கழிக்கிறாங்க? ரைட்டு. இப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு விஜிலன்ஸ் டிஎஸ்பி இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு 7 வருஷமா அங்கே தான் இருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்டரையோ ஒரு டிஎஸ்பியோ 3 வருஷம் நல்ல போனால் 3 வருஷம் அது மேலே அவருக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரே இடத்துல 5 வருஷம் 6 வருஷம் உட்காந்தா அங்கே உள்ள எல்லா கட்டமைப்பும் உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமாகும்போது இதுக்கு பேர் நான் ஒன்றும் சொல்ல முடியாது சார். லஞ்ச ஒழிப்புத்துறை நினைத்தால் நாட்டை சரி பண்ண முடியும். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குவது ஆளுங்கட்சி அரசு இயந்திரங்கள். அந்த அரசு இயந்திரங்களை பகைத்தால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தனிலா காட்டில் கொண்டு மாற்றிடுவாங்க. ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பெரிய சேஃப்டியான துறை, எல்லா வகையிலும் தங்களுக்கும் வளமும் நலமும் குளித்துக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. சமீபத்தில் கடலூரில் மாநகராட்சியில் டூப்ளிகேட் ஆஃபீஸ் படி நடந்தது தெரியுமா? 2 வருஷம் மேலே பார்த்துருப்பீங்க. நீங்கள் டூப்ளிகேட் ஆஃபீஸ் படிங்கிற அந்த கடலூர் மாவட்டம் நேர்மையான அந்த விஜிலன்ஸ் டிஎஸ்பி தேவநாதன் பிடிச்சிட்டு கடலூர் மாவட்டத்தினுடைய மொத்த அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன கேட்டால் தெரியுமா? நீங்களாம் சம்பளம் வாங்குறீங்களா? இல்லையா? வாங்குகிறோம். உனக்கு வெக்கமா இல்லை? நீ லஞ்சம் வாங்குறிய, இந்த பணத்தை கொண்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொகுசுவான துணியை கிணிலாம் போட்டு போறிய, பக்கத்தில் என்ன லஞ்ச பேடான்னு சொல்லுவாங்க. இதுவரை திருந்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் லஞ்சம் வாங்காதவங்க யாராவது கை ஊற்றினா யாரும் கை ஊற்றல. இன்னொன்று கேட்டான், லஞ்சம் யாரெல்லாம் வாங்கலாம் ஒத்துக்கங்கன்னு சொல்லும்போது எல்லாம் தலையை குனிஞ்சாங்க. ஒட்டுமொத்த பேரை சஸ்பெண்ட் பண்ண பான சோறுக்கு ஒரு பருக்கை பதம் என்பதில் கடலூர் மாவட்ட அந்த நேர்மையான டிஎஸ்பி தான் தமிழக அரசின் வாய்மையே வெல்லும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கினார் தவிர்த்து மீது பெரும்பாலும் லஞ்ச ஒழிப்பு துறைகள் முதலைகளிடம் அனுபவப்பட்டிருக்கிறார் தவிர்த்து ஏழை எளிய இந்த தலையாரிக்கு போல 500 ரூபா 100 ரூபா அவங்க எப்படி பிடிக்கிறாங்க தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது. லஞ்ச ஒழிப்பு துறை இந்த லஞ்சம் வாங்குற துறை எதுக்கு தேவையில்லாம அதை எடுத்து முடிட்டு போயிடலாமே பேசாம வந்து. சார் அழகர் செந்தில் சார் முக்கியமான ஒரு கருத்தை ராமன் சார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பணியிட மாற்றம் இல்லாமல் ஒரே இடத்துல அவங்க தொடர்ந்து இருக்கிறதால நிறைய சிக்கல்கள் வருது அப்படின்னு பூடகமாக சொல்லியிருக்காரு. அதோட உண்மைத்தன்மை என்ன? ஏன் டிரான்ஸ்ஃபர் மாத்தினா அவர்களோட பலமா மாறுமா அந்த துறை அப்படிங்கிற கேள்வி. புதுசாக ஒரு இடத்துக்கு இல்லை, ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், உங்களுக்கு யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் நேர்மையானவரை தெரியும், இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிடும் யார் என்னென்ன, எப்பா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருது, நான் பார்த்துக்கோ, எனக்கு தான் கொடு அப்படின்ட்டானா அப்புறம் அந்த லஞ்ச ஒழிப்பு மேலே ஒரு கொஸ்டின் வரதானே செய்யும். கரெக்டாக இல்லையா? லஞ்ச அதிகாரியை ஒழிப்பதற்கு தான் லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனால் நீங்களே வந்து யாரும் கைகோட்டு பண்ணிடுறீங்கன்ற ஒரு நினைப்பு வந்து எல்லாருக்கும் வந்துடுது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு எதுவும் புகார் வரல. முதல்ல புகாருக்கு நீங்கள் நம்பர் கொடுக்குறீங்களே, நீங்கள் ஏன் மக்களை ரீச் பண்ண மாட்டீங்க? நீங்கள் என்ன லண்டனில் இருக்கிறீங்களா, இல்லை ஐநாவில் இருக்கிறீங்களா, சென்னையில் இருக்கிறீங்களா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்களா? ஏன் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீங்கள் யாராவது நஞ்சத்தோடு சொல்லுங்கள். உங்கள் அதிகாரி யாருக்காவது என் மேலே கோவம் வந்துன்னா நான் வந்து எப்படி வந்து ரோட் சேஃப்டிக்கு போடுறாங்க ரோட் சேஃப்டி அவேர்னஸ் போடுறாங்க, ட்ரக் அவேர்னஸ் போடுறாங்க. அதை தாண்டி கூட இன்னொரு கேள்வி பொதுமக்கள்கிட்டே இருக்கு. நாங்கள் லஞ்சம் 15,000 வழக்குகள் வருடம் வருதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதை விட கொடுமை அந்த 15,000 வழக்குகள்ல ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது இல்லை? அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் காரணங்கள் நான் சொல்ல வேணாம், ஊரறிஞ்சு பார்ப்பாங்க, எதுக்கு போகணும்ல, இது தெரியவே தேவையில்லை. நான் என்ன கேட்டேன், இதை விட மோசம் என்னன்னா, இது இப்போ இந்த காரணம் என்னன்னா தெரிஞ்சு போச்சு, இவங்களை காப்பாற்றணும் மேலே இருந்து ப்ரெஷர். கார்பரேட்லேருந்து நிறைய இடத்துல விஜிலன்ஸ் அவேர்னஸ் வைக்கணுவாங்க. சிரிப்பாக இருக்கு இவங்களை. கார்பரேட்டில் ஒரு ஒருத்தரையும் பார்த்தா நீங்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறானுங்க, சார் கார்பரேஷன் அவேர்னஸ் வீக் சார், அப்படியே ஒரு பர்மிஷன் கொடுங்க சார், கவர் குத்தமிச்சுங்க சார், கொஞ்சம் பார்த்து பர்மிஷன் கொடுங்க சார். நீ என்ன விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் பண்ணுற? நீ என்ன படித்து உங்கள் படிப்பு சர்டிஃபிகேட் கிழிச்சிட்டு எல்கேஜிலேருந்து வாங்க. நீங்களாம் கார்பரேட்டோடைய நான் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நீங்கள் என்ன ரோல் மாடலாக வரீங்க? இப்போ இன்னொன்று கேட்பாங்க, இந்த லஞ்சம் வாங்குறவங்களாம் கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் கேட்கல சார், அவங்களும் வந்து கொடுத்தா என்ன சார் பண்ணுறது? அவன் பொட்டலத்தை ஏதாவது கட்டி அசிங்கமாக கொடுக்குறான், அதையும் வாங்கிடுவீங்களா? அது வாங்க மாட்டீங்கல்ல. இன்றைக்கி வரையும் ஒரு வரலாறு இருக்குது என்னென்னா, லஞ்சம் வாங்குவனே பிடித்தார்கள்னு. லஞ்சம் கொடுத்தவனே பிடிச்சான்னு ஏன் நீ பண்ணல? நான் ஒரு நேர்மையான அதிகாரி,
என்கிட்ட வந்து இவன் லஞ்சம் கொடுத்தான் ஏன்னு சொல்லி ஏன் நீ பிடிக்க ஆரம்பிக்கல? ஒரு தொழில் ஏன் பிடிக்கல? ஈக்குவல் ஒன்று சொல்லுவான், நாங்கள் ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல பிடிச்சோம். எவனோ ஒருத்தர் நல்லவங்க வந்து ஒரு விஏ சேரை போட்டு நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் எழுதி கொடுத்தா அவங்க ஒரு ஆள் நல்லவங்க கிடையாது. மொத்த பேர் இப்போ லஞ்ச ஒழிப்பில் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு 100 அதிகாரிகளை பிடிச்சி கொடுத்தாங்கன்னா, ஊழியர்கள் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா 100 ஊழியர்கள் 100 பப்ளிக் பிடிச்சி கொடு. என்னை நோக்கி நான் நேர்மையான சார், எனக்கு அரசு நல்ல சம்பளம் கொடுக்குது சார், எந்த அரசு வந்தாலும் நல்ல சம்பளம் கொடுக்குது சார், படி கொடுக்குது சார், சலுகை கொடுக்குது, கார் கொடுக்குது, ஏசி கொடுக்குது. இவன் யார் சார் எனக்கு நான் கொடுக்குதுன்னு கேட்கலாம்ல? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் பிடிச்சி கொடுக்கல? இன்று அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் லஞ்சம் கொடுக்க வந்ததால் பிடித்து கொடுத்தார்கள். யார் லஞ்சம் கொடுப்பான்? திருட்டு பசங்க உனக்கு வேலை நடக்குதுக்கு லஞ்சம் கொடுப்பான். நியாயமாக இருக்கும். நான் கேட்குறேன், இப்போ கேட்பாங்க டிமாண்ட் சார் பப்ளிக் கொடுத்தாங்க சார், நான் என்ன சார் பண்ண கேட்டாங்கன்னா, நீ கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா அவங்க என்ன பைத்தியமா பப்ளிக் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து போகிறதுக்கு? இன்னொன்று என்ன நடக்குது? இன்னொரு ஊழல் சொல்லுவா, ஃப்ளாக் டேன்ற ஒரு ஊழல் நடக்குது. இது ஒரு பெரிய லஞ்சம். இது என்ன நடக்குதுன்னா, ஃப்ளாக் டேக்கு கொடி நாளுக்கு நாங்கள் வீரர்களுக்கு நாங்கள் சல்யூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம். நாங்கள் எங்கள் மனசு வந்து கொடுக்கணும் ஃப்ளாக் டேக்கு. அந்த ஃப்ளாக் டேக்கு நடக்கக்கூடிய பெரிய ஊழலை இன்றைக்கி வரை விசாரிக்கல. என்னன்னு கேட்டால், நாம் போன ஆர்டிஓவில் ஒரு 50 ரூபாய்க்கு கொடி நாளுக்கு கொடுப்பாங்க. அந்த கொடி கொடுப்பாங்க. இன்றைக்கி கொடி கூட கிடையாது. நீங்கள் டிமாண்ட் பண்ணுறானுங்க. விஓ ஆஃபீஸோ தாசில்தார் ஆஃபீஸ்லையோ எல்லாத்தையும் பண்ணால் ஃப்ளாக் டேக்கு ஏதாவது ஒரு 2000 டிடி எடுத்து கொடுத்துருப்பாங்க. 2000 டிடி எடுத்து கொடுங்க. ஏன் உங்கள் சம்பளத்தில் எவ்வளோ பாருங்க கொடுக்குறீங்க மாதம் எத்தனை பேர் எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸில்? நீங்கள் என்ன சொல்கிறேன், பப்ளிக் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவனுக்கும் சம்பளத்துலேருந்து 3% ஃப்ளாக் டேக்கு எடுங்க. அப்போ உங்களுக்கு எரியும்ல. ஒரு கம்பளை வச்சு அடகு வச்சு நான் ரத்தத்தை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம் ஒன்றும். நாங்கள் வந்து ராணுவ வீரர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல கருவூலம் போகிறதுக்கு அந்த படம்லாம் எப்படி போகுதுன்னு தெரியுமா? ஏன் இது நடக்குதுன்னா, எல்லாம் கூட்டுக்கொள்ள 10% நேர்மையான அதிகாரிகள். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு சாதாரண மனுஷன் வந்து தெரியாமல் தவறு பண்ணால் போட்டு அவனை அடி அடிக்கிறீங்க, கொள்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல. உன் சக டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் மட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், நீ நேர்மையான கெத்தான அதிகாரி தானே. அது போலீஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் யாரும் இருக்கட்டும், கெத்து. யாரை தப்பானா நீ எப்படி பண்ணுவேன்னு பப்ளிக்கை மிரட்டுறீங்கல்ல, உங்கள் முதலாளியை மிரட்டுறீங்களா, உன் கூட வேலை செய்கிற சக பணியாளர் உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டை, உன்னால் அவன் காதை பிடிச்சி உட்கார இருக்குது. ஏன் முடியல? ஒரு 8ஆம் கிளாஸ் படித்த அரசியல் தப்பு பண்ணானா அவனை மேடையில் ஏற்றி வச்சு அவனை செல்யூட் அடிக்கிறியே. நாங்கள் தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டோன்னா நாளைக்கு வந்து அவனை பார்க்குறதே என்னமோ உலகத்துலேயே அவன் பெரிய நோயாளி பிடிச்ச தொழுநோய் பிடிச்ச மாதிரி பார்க்குறீங்களே. ஏன் பார்க்குறீங்க? ஏன் அப்படி பார்க்குறீங்க? உங்களோட படிப்பை நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? உங்கள் தன்மானம் இல்லை உங்களுக்குலாம். நீங்கள் தயவுசெய்து தன்மானத்தை வைங்க. அப்புறம் தான் வருமானம், இல்லைன்னா வரக்கூடியது அவமானம் தான். சார், அதுதான் குறிப்பாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு புகார் வந்தால் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிட்டும் நாங்கள் பர்மிஷன் வாங்கினா தான் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிற குளறுபடிகள் தான் இந்த ஃபைல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா, நீதிமன்றம் இதுக்கு மேலே சார் டெய்லி கொட்டாது சார், கொட்டிக்கிட்டே நீதிமன்றம் என்ன போட்டு பார்த்தீங்களா, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் சொல்லலை, நீதிமன்றமே சொல்லுதுன்னா, நீதிமன்றம் அவசரப்பட்டு வார்த்தை விடாது, அது யோசிச்சு நிறைய விஷயங்கள் எடுத்து தான் சொல்லும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கோமாவில் இருக்கீங்க, தூங்குறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன சொல்கிறேன், அந்த துறையில் தான் நான் பர்மிஷன் கேட்கணும்னா, இப்போ என்ன பண்ண, ஒரு வடிவில் படத்தில் போட்ட மாதிரி 100வது திருட்டு 11 மணிக்கு இரவு அப்படின்னு போட்ட மாதிரி இவர் ஃபோன் பண்ணி கேட்பாராம். அவர் வந்து உடனே வந்து ரேஷன் கார்டு சொன்னீங்க நீங்கள் நம்ம பேசும்போது, ரேஷன் கார்டுக்கு அந்த குற்றப்பதிவு சார்ஜ் ஷீட் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, ஏன் அந்த ஸ்டெப் எடுக்கல? இதை வந்து ஒரு பத்திரிகை ஊடகங்களும் என்ன பண்ணணும்னா, அந்த பத்திரிகை பிரிண்ட்லையோ இல்லையோ வருஷம் இவங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குவாங்க பத்திரிகைக்கு. இந்த மாதிரி பிடிச்சோம், இவ்வளோ வாட்டி நம்ம பேப்பரில் படிவோம், பிடிச்சிட்டாங்க, பேசிக் சேலரி டெர்மினேட் ஆச்சு, எவிக்ஷன் என்ன கன்விக்ஷன் ஆக்ஷன் போடுறோம், அதை என்ன பண்ணணும், இத்தனை ஆண்டுன்னு போட்டு நீட்டாக அந்த துறை டிபார்ட்மெண்ட் போட்டு பேப்பரில் வரதோடு இருக்கக்கூடாது, அந்த துறையில் ஒட்டணும். இவர் லஞ்ச ஒழிப்பில் மாட்டி கொண்டாருன்னு அடுத்தாலும் பயம் வருமா வராதா? இதை யாரும் பண்ணலை. மக்கள் பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. மக்கள் பிரதிநிதி ஒரு இடத்துலையும் ஒரு துறை சார்ந்த விஷயம் இருக்குது. வார்டு மெம்பர்லாம் அமைச்சு எல்லாத்துலேயுமே வட்டம் மாவட்டம்னு பொறுப்பில் இருக்கிறீங்கள. நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் பிரதிநிதி தானே, எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்கல்ல, ஓட்டு கேட்கும்போது என்ன பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு இன்றைக்கி வரையும் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். என்றைக்காவது ஒரே ஒரு அரசியல்வாதி இப்போ இருக்கக்கூடியவங்க அவங்க லெட்டர் பேடில் என் ஏரியாவில் என் மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டியாமே, நீ லஞ்சம் கேட்டது ஏன்னு கேட்டு நீங்கள் என்றைக்காவது லெட்டர் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? நான் கொடுப்பேன் சார், நான் இந்த வாட்டி சுயேட்சை நிற்க போகிறேன், நான் இது வரைக்கும் மக்கள் சார்பு நிற்க போகிறேன், ஆனால் அதை கொடுப்பேன். லஞ்சத்தை எந்த அளவுக்கு பண்ணுமோ 200 வார்டோ 250 வார்டோ அது முன்மாதிரி வார்டுன்ற பேருக்கு சொல்லுவாங்க, நான் செய்வேன். ஆனால் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி பாசறை, அந்த பாசறை, இந்த பாசறை எல்லாரும் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி பவர் இன்னைக்கு பவரில் இருக்கிற என் ஏரியாவில் இவ்வளோ அநியாயம் நடக்குது. இபியில் வேணுமே பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒரு லேண்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ராமன் சார்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொடர்ந்து ஒரே இடங்களில் இருப்பதால் இந்த துறை வந்து பலவீனம் அடைந்து விட்டது அப்படின்னு 2 பேருமே ஒருமித்த கருத்து சொல்கிறீங்க. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் மட்டும் போதுமானதாக இருக்குமா? அது எந்த அளவுக்கு பலன் தரும்? வேறு என்ன நடவடிக்கைகள்லாம் அரசு ஏற்படுது? கொஸ்டினுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். 2021 சட்டமன்றத்தில் நடந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னால் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிற மாண்பு முதலமைச்சர் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தால் கார்த்திகனை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி கூட கூட்டு சேர்ந்து ஃபுல்லாக அத்தனையும் ஊழல் பண்ணிட்டீங்க,
மழைநீர் கால்வாய், பஸ் ரூட்டு, பார்க்கு, டவுன் பிளானிங் எல்லாத்தையும் ஊழல் பண்ணுறீங்க. நாங்கள் ஆட்சி வந்தோம்னா முதல் நடவடிக்கை இங்கே நடக்கிற ஊழல் விசாரணை கமிட்டி அமைப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதுவும் பிறகு ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தால் ராதாகிருஷ்ணன் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்க. பில்டிங்காக கட்டி நீங்கள் காசு வாங்கிட்டு போகிறீங்க. மக்களை நீங்கள் மதிக்கல, மக்களை நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. உங்களுடைய சுயநலம் தான் முக்கியமான அன்னை எதிர்க்கட்சியாக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் எப்படி தினம் மாறிடுச்சு. 2021 தேர்தல் முடிஞ்சவொடனே திமுக ஆளுங்கட்சி வந்தது. யாரையெல்லாம் உன்னை விடமாட்டேன், விசாரணை செய்வேன் என்று சொன்னார்களோ அதே நபர்கள் இன்று சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த அந்த கார்த்திகேயன் இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில் டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியாக இருக்கார் சார். இன்றைக்கி அவர் இடுப்பு இன்னைக்கு நல்லவர் ஆகிட்டாரா? அப்போ குற்றம் எங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் சார் ஒரு விஷயம், இவ்வளோ லஞ்சம் பெருக்க காரணம் தெரியுமா சார்? 2012க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பல ஊழல் அதிகாரிகளுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஊழல்வாதிகளை கண்டிக்கிறது கிடையாது. லஞ்ச ஒழிப்பு பிடிக்கிறது கிடையாது. லஞ்ச ஒழிப்பு பிடிக்க வேண்டியது பில் கலெக்டர் பிடிக்கிறீங்க, தரையாரே பிடிக்கிறீங்க. ஆனால் முதலே கேடரில் உள்ளவங்களை ஏன் பிடிக்கலன்னா நீங்கள் அவங்கள தொட்டால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். ஒரு ஊழல் அதிகாரியை தொட்டால் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் வந்துடும். சார் நானே மாதத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு முழுவதும் பல டிஎஸ்பி கிட்ட ஹெட் ஆஃபீஸில் இந்தந்த ஆள் இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க, இவ்வளோ வாங்குறாங்கன்னு சொன்னால் அப்படியா சரிங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? அப்போ எதை நம்பி நீங்கள் பண்ண? ஆகவே 2012க்கு பிறகு என்ன இன்னொரு விஷயம் சார், இல்லை என்னென்னா ஒரு ஆட்சி வருகின்ற போது, எந்த ஆட்சின்னு வச்சுடுங்களேன், தமிழ்நாட்டை எந்த ஆட்சி, ஒரு ஆட்சி வருகின்ற போது அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை அவரோட அமைச்சர் உறவினர்களோ ஏதோ ஒரு சோர்ஸில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே போடுறாங்க. அங்கே போடும்போது என்ன ஆகுனா ஒரு டீலிங் நடக்குது. டீலிங் நடக்கும்போது அந்த துறை சார்ந்து ஒவ்வொரு துறை எப்படி இருக்குது, என்னென்ன டிரான்ஸ்ஃபரு, என்னென்ன வருது, என்னென்ன டிரான்ஸ்ஃபர், என்னென்ன ப்ரொமோஷனு, என்னென்ன டெண்டரு, இதில் நமக்கு என்ன அடிக்கலாம். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை பிடிக்க முடியும்னு சொல்லுங்கள். ஆகவே மாண்புமிகு நீதிமன்றம் நினைத்தால் இதை கண்டிப்பாக வரைமுறை கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் அண்ணன் அழகர் செந்தில் போன்றவர்களையோ எங்களை போன்றவர்களையோ மாண்புமிகு நீதிமன்றம் எங்களை போன்ற பலரை அழைத்து ஒரு கமிட்டியை நியமித்து ஊழலை கண்டுபிடிக்க ஒழிப்பது என்ன வழின்னு எங்களை போன்ற சமூகங்களிடம் கேட்டால் நாங்கள் பதில் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் செய்து கொள்ளையடித்து வந்திருக்க தமிழ்நாட்டுடைய நிதிகளையும் ஊழல் பணிகள் எங்களால் பெற்றுத்தர முடியும். அந்த அளவுக்கு இங்கே கொள்ளையடித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி ரூபாய் சார் ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வராருன்னா அவன் என்ன சார் ஏழைகளுக்காக ஏழை எளிய மக்களுக்காக இந்த அரசு இயந்திரம் ஒருபோதும் துணை வராது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு என்ன லாபம்னு அவங்க கேட்குறாங்க. ஆகவே இன்னும் எல்லா துறையிலுமே ஊழல் கரைபடிந்து ஓடியது. லஞ்ச ஒழிப்பு துறையும் ஓரளவுக்கு தான் பிடிக்க முடியல. அவங்கள லஞ்ச ஒழிப்பு துறையால் இந்த ஊழல் பிரச்சனைகளை தொட முடியாது. காரணம் இன்னொரு சொல்கிறேன், 2 நாளுக்கு முன்னால் மாண்புமிகு சென்னை மாநகராட்சி தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். அழகர் செந்தில் சார், ஒரு 2 நிமிடங்களில் உங்களோட ஒரே நிகழ்ச்சிக்குன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஆட்களை நியமிக்க வேண்டும் மற்றும் உங்களோட உள்கட்டமைப்பை மறு ஆய்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு அரசுக்கு அறிவித்திருக்காங்க, உத்தரவிட்டிருக்காங்க. அதை தாண்டி அரசு என்னெல்லாம் விஷயங்கள் செய்தால் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையானது பலம் பெறும் நினைக்கிறீங்க? உங்களோட இறுதியான சுருக்கமான கருத்து சார். இப்போது மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் தரேன், விலையில்லா மிதிவண்டி, லேப்டாப்பு இதெல்லாம் கொடுக்குற ரெடியாக இருக்கிற நீங்கள் ஒரே ஒரு மனு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த லஞ்சத்துக்காக நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றத எழுதி ரிட்டர்ன் கொடுக்க சொல்லுங்கள். மக்கள்கிட்ட ஓப்பனாக அந்த ஃபார்மை கொடுக்க சொல்லுங்கள். யாரை வச்சு? ஆளுங்கட்சியில் ஒருத்தர போய் ஓட்டு கேட்டாங்கல்ல, வீடு வீடாக போய் வட்டமாக துறை ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்தா சரியாக இருக்கும்? அதை தான் சொல்கிறேன். இதை அந்த மனுவை கொடுத்து துறையில் திருப்பியும் லஞ்ச ஒழிப்பு மறுசீரமைப்பு துறைன்னு ஒன்று வைங்க. லஞ்ச ஒழிப்பு துறையில் மறுசீரமைப்புன்னு வைங்க. அதில் சார் சொன்ன மாதிரி ஐஎஸ் ஐபிலாம் உங்கள்கிட்ட இருக்காங்க. நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வாங்க உள்ள. அவங்களாம் ஓரமாக பயந்து ஒதுங்கியிருக்காங்க, அவங்கள கொண்டு வாங்க. எங்களை மாதிரி சமூகத்தில் விசாரிச்சுக்கோங்க. நாங்கள் நல்லவங்களா கேட்டவங்க. நான் கட்டிங்க வாங்குற சமூகம் விட்டுருங்க, நேர்மையான சமூகவாளர். இப்போ தினமலர் எடுத்து பேசுங்க, மக்களுக்கு ஊடகங்கள் அதுமாதிரி கொண்டு வாங்க. இதெல்லாம் ஒரு குழுவை வைங்க. இந்த குழு ஓப்பனாக வரக்கூடிய மனுவை படிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டாக கொண்டு வந்துடலாம். இல்லைனா கவர் ப்ளஸ் அமௌண்ட்டுன்னு வாங்கக்கூடிய கவர் அமௌண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகள் நாட்டில் எந்த உத்தமன் ஆண்டா கூட அவங்க பேரை அழிச்சிருவாங்க. நல்ல தலைவர் வந்தால் கூட தட்டி கேட்டாங்கன்னா அவர் மேலேயே ஒரு அலிகேஷனை போட்டு ஓரங்கட்ட தான் பார்ப்பாங்க, தவிர நல்லது செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அரசு என்ன பண்ணணும்னா, எந்த அரசாக இருந்தாலும் இந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாமே நீதித்துறையிலையும் ஒரு ஆள் இருக்கணும், ஓய்வு நீதித்துறையும் இருக்கணும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ஆவணத்தை மட்டும் எடுத்தாங்கன்னா இந்த கேஸுகளை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடும் அரசாங்கத்துக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. மண்ணில் மைக் எடுத்துமே நீ ரோட்டில் நிறுத்த பாதிக்கப்பட்டீங்களா லஞ்சத்துலன்னு சிரிப்பாங்க. சார் இதெல்லாம் அன்றாட வழக்கம் சார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது அரசாங்கம் ஒரு துறையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த துறையில் எங்களை போன்றவர்களை வைக்க வேண்டும்.
அப்படி வைத்து அது மனுவை பெற வேண்டும். மனுவை மட்டும் ஓப்பனாக பப்ளிக்கில் ஓப்பன் கொடுங்க, ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணுங்க, கொட்டும் மனு. அந்த மனுவை மட்டும் கொட்டிட்டு அந்த மனுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா எந்த அரசு தான் நல்ல அரசு. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.